ஆக்ஷன்ல வந்து வீடு வரும், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ஆக்ஷன்ல விடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ் லோன் போட்டிருப்பாங்க, இல்ல ஹோம் லோன் இந்த மாதிரிலாம் போட்டு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த பேங்க் வந்து நீங்க லோனை கட்டல அப்படின்ற மாதிரி வந்து பெனால்டிஸ்லாம் கொடுக்கும். எஸ்பிஐயோ இல்லை அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோ ஒரு பேங்க் யார் யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதை கொடுக்க போறாங்க. அதாவது அந்த நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க, நீங்க லோன் கட்டல உங்க வீடை ஜப்தி பண்ண போறோன்ட்டு. அப்பயே நிறைய பேர் கட்டாம இருப்பாங்க. அண்ட் தென் வீடையும் ஜப்தி பண்ணிடுவாங்க. சார் ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷன்ல விடுறாங்களா வீடுகள், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? அண்ட் தென் இதுல இருக்க டவுட் என்னன்னா, பிரைவேட் ஃபிர்ம்ஸும் இருக்காங்க. பிரைவேட் ஃபிர்ம்ஸ்னா நம்ம பிரைவேட் பேங்க்ஸும் வந்து நம்ம லோன் கொடுக்குறாங்க, அவங்களும் ஜப்தி பண்றாங்க, கவர்மெண்ட் பேங்க்ஸும் ஜப்தி பண்றாங்க. இந்த வீடுலாம் எங்க போய் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ஆக்ஷன்ல வீடு வருது அப்படின்றத? இல்ல இந்த வீடு ஜப்தி பண்ண அப்புறம் அவங்க எப்படி அதை எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் விடுறது அப்படின்றது பேங்க் மட்டும் பண்றது இல்லை. ஸோ கோர்ட்லேயும் ஆக்ஷன் விடுவாங்க, பேங்க்கும் விடுவாங்க, அது போக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் வந்து ஆக்ஷன் விடுவாங்க.